ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஐபிஎல் மேட்ச் நம்பர் 16. ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏப்ரல் 10 7:30 பராஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுகாத்தியில் தான் நடக்குது. நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் இருக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுற மேட்ச்சை எதுக்கு அங்கே நடத்துகிறாங்கன்னா சிம்பிள் ஆன்சரு, அசாமு அந்த சைடு எந்த டீமுமே ஐபிஎல் டீம் இல்லை. ரியான் பராக் தான் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. நிறைய காரணங்கள் இருக்குது, அதனால் ஒரு சில போட்டி அங்கே நடத்துகிறாங்க. ராஜஸ்தானுக்கு மட்டும் 2 ஹோம் கிரவுண்டாக நடந்துகிட்ருக்கு எல்லா மேட்சஸுமே. ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். 2 டீமே தரமான ஃபார்மில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ரொம்பவுமே கஷ்டமான மேட்ச் இந்த மேட்சாக தான் இருக்கும். காரணம் 2 டீமுமே ஃபுல் வின்னு தரமாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர்னால இந்த ஈஸியான டீம் போட்டு மூவ் பண்ண முடியாது. யாருனாலையும் ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அதையும் யோசிச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி போகாதீங்க. பர்ஃபெக்டாக யோசிச்சு மூவ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ஐபிஎல் 7 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் 4, பவுலிங் பேட் செகண்ட் பண்ண அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ண டீம் 3, ஆவரேஜாக 164. பட் சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்ததை பார்த்தப்போ அப்படி ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது கண்டிப்பாக இந்த பிச்சில் இருக்கும். ஹெட்வேர்டில் 14 முறை ஆர்ஆரும் ஆர்சிபி 15 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி போன சீசன்லேருந்து தான் பெரிய ஒரு டீமாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருவாங்க, பட் தோற்றுருவாங்க. ஆர்ஆர் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா வின் பண்ணவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுமாராக தான் ஆடிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் வச்சு மூவ் பண்ணாங்க. பட் இந்த டைம் ஏதோ ஆர்ஆர் ஒரு டீமாக தெரிகிறாங்க. போன டைம் எப்படி ஆர்சிபி ஒரு டீமாக துண்டாக தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி ஆர்ஆருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா இடமே ஃபில் ஆகிருக்கு. எங்கேயுமே நம்ம குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆர்ஆரில் எந்த இதுவுமே இல்லை. லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கார், ரைட் ஆர்ம் பேசர் இருக்கார், ரவி பிஷ்னாயி லெக் ஸ்பின்னர் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கார், ஜடேஜா ஆஃப் ஸ்பின்னர் ரியான் பராக் இருக்கார். ஸோ எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணியிருக்காங்க. சந்தீப் சர்மா வர ப்ளஸ் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ சந்தீப் சர்மா எப்போல்லாம் பவுல் பண்ணுறாரோ அப்போல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸோட விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் கிறிஸ் கெயில், விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்ருக்காரு. அதுவும் நம்ம பார்க்கணும். இதுதான் பிச்சோட இது. ஸோ பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்க மாதிரி தான் மீட்ரு போட்டிருக்காங்க. பட் இது மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட்டு கொஞ்சம் தள்ளி போடுறப்போ மாறலாம். 70 மாறலாம், 73 கூட மாறலாம். ஸோ ஜம்போ ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி அஃபிஷியல் ஆப்பு இந்த ஆப் மட்டும்தான். 1000 ஆப் இருந்தாலும் அது ஓன் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, பேங்க் ஃப்ரீஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்போனாலும். பட் ஜம்போ உங்களுக்கு அஃபிஷியல் ஷாப்பிங் கேட்டகரி ஆப்பு, ஒன்லி ஆப்பு, பேமெண்ட் கேட்வே வச்சுருக்காங்க அஃபிஷியலாக. ஸோ ஃபோன்பே மூலியமாக நீங்கள் ஈஸியாக எந்த ஆப்புக்கு அமௌண்ட் போகுதுன்னே அதிலே நேம் வந்துடும், நீங்கள் பண்ணிக்கலாம். வித்ட்ரா எடுக்கிறப்பையும் உங்களுக்கு டிஜி கோல்டாக வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுவும் பக்கா சேஃபு. நீங்கள் கோல்டை பை பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு. ஸோ டெலகிராமில் வீடியோ இருக்கும், நீங்கள் மேலே பின் பண்ணியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புதுசாக வரவங்களுக்கு 50% போனஸ் தராங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஆப்பு. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் கேட்டால் 2K கோல்டுன்னு போட்டுக்கோங்க. ஏதாவது இஷ்யூனா நம்ம ரெஃபர் கோடை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். லீடர் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எவ்ரி மேட்ச்சு கிராண்ட் லீக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லீடர் போர்ட்லாம் உங்களுக்கு மற்ற முன்னாடி இருந்த ஆப்ஸ் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு கீழே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மேட்ச் முடிகிறப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க, இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி தனியாக கிராண்ட் லீக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக் மட்டும் ஓவரால் நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா டாப்அப் பண்ண போகிறீங்க. ஒரு 5000 பண்ண எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே 1000 உங்களுக்கு கேம் டோக்கன் கொடுத்துருவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் டாப்அப் பண்ண 1000 ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ப்ளே ஃபார் ஃப்ரீ கான்செப்ட் தான். ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் இந்த 2 டீம் ஆடினது இதை பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். டிசி மேட்ச்சில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஎல் ராகுலும் ஜாஸ் பட்லர் அடித்தது அதே மாதிரி தான் போன சீசனும் ஆடிருப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்ரு. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஜெய்ஸ்வால் 75 தரமான ஃபார்மில் இருக்கார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்பே அஸ்வின் கமெண்ட்ரிலே சைஸாக சொல்லியிருப்பார், இந்த டைம் கண்டிப்பாக ஆரஞ்சு கேப் அடிக்கிற மாதிரி தான் ஜெய்ஸ்வால் ஆடுவான், இந்தியன் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுன்ற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருப்பார் அபிஷேக் சர்மாவை சொல்லாமல். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் ஜெய்ஸ்வாலோட ஃபேன் கிடையாது. ஓப்பனான நல்ல குவாலிட்டியாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் அபிஷேக் சர்மா
ஹிட்டர் தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஜெய்ஸ்வால் வந்து தரமான ஒரு பிளேயரு. அதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அதை மாற்ற முடியாது. 3 ஃபார்மேட் பிளேயர் ஜெய்ஸ்வால். அபிஷேக் சர்மா அடித்ததுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இந்த சீசனில் அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் அடித்து ஒரு மேட்ச் அடிக்காமல் தான் போயிட்டுருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு கேப் அடித்தார்னா. துருவ் ஜூரேல் மேலே வந்து ஆடுறதுனால நல்லா ஆடுறாரு. ரியான் பராக்கு ஒரு சில சிக்ஸஸ் அடித்து அவுட் ஆடுறாரு. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் அவர் ஓவர்ஸ் போடுவார். பட் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கம்மி தான். ஃபிலிப்சால்ட் 65, விராட் கோலி 62, தேவ்தேவ் படிக்கல் 40. இந்த சைட்லேயும் விராட் கோலி வந்து 70 ரன் அடிச்சிருக்காரு. தேவ்தேவ் படிக்கல் 50 அடிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலி 2 மேட்ச் போன சீசனில் ஆர்ஆருக்கு எதிராக கிட்டத்தட்ட உங்களுக்கு 132 ரன் வந்து அடிச்சிருக்காரு. தேவ்தேவ் படிக்கலுமே 2 மேட்ச்சுமே வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபிலிப்சால்ட்டும் 80 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 3 பேரே வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வால் 75, 49 அவரும் செம்மையாக ஆடிருக்காரு. துருவ் ஜூரேலுமே 2 மேட்ச்சுமே வந்து ஆடிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், துருவ் ஜூரேல், ரியான் பராக், ஹெட்மயர், ஜடேஜா, சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னாயி, நேத்தன் பர்கர். ஸோ டாமண்ட் ஃபெராரி அவர் வேணால் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனோடு இருக்காங்க. இன்னொன்று ஆர்சிபிக்கு ஆஃப் ஸ்பின்னர் இல்லை. அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இந்த மேட்ச்சில் குணால் பாண்டியா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறதுக்குலாம் சான்ஸ் ரொம்பவுமே கம்மி தான். ஏன்னா குணால் பாண்டியா லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருந்தால் அடி தான் வாங்குவார். அது தொடர்கடையாக இருந்திருக்கு. போன மேட்ச்சில் வந்து எப்படியோ பவுன்சர் போட்டு அதுன்னு போட்டு விக்கெட் எடுத்தார். அது வேறு ரைட் ஹேண்டர் இருந்ததுனால லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக வந்து அடிச்சிருவாங்க. அதனால் அவருக்கு ஓவர்ஸ் குறையும். இந்த மேட்சோட கீ செப்பர்டாக மாறுவார். ஸோ செப்பர்டுக்கு அதிகமான ஓவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. குணால் பாண்டியாவுக்கு ஓவராக கட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த சைடில் டெத்துலேயும் பவர் பிளேலையும் பவுல் பண்ண போகிறது ஜோஃப்ரா ஆர்ச்சர். சந்தீப் சர்மாவை டெத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. நேத்தன் பர்கர் மிடில்லையும் பவர் பிளேலையும் முடிச்சிடறாங்க. ஸோ விராட் கோலிக்கு ப்ராப்ளம்னு பார்த்தா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, நேத்தன் பர்கர் இதில் நேத்தன் பர்கர் லெஃப்ட் ஆர்ம் சீமரு கொஞ்சம் தடு மாறி இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு. அதேமாதிரி சந்தீப் சர்மாவுக்கு எதிராக நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நல்ல பவுன்ஸில் போடுவார். பட் க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அடிச்சிடுவார். அப்படி இல்லாட்டி 50-50 தான். ஃபிலிப்சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எப்படினாலும் ஒரு 30 ரன் அடிச்சிடுவார். பட் சேசிங்கில் கண்டிப்பாக நேத்தன் பர்கருக்கு ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு இருக்கும். அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் போட்டாலே தொடர்ச்சியாக வந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் நேத்தன் பர்கர் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சந்தீப் சர்மா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ரவி பிஷ்னாயை சேசிங்கில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கு. சேசிங்னால் நிறைய ரன்ஸ் போகிறப்போ இங்கே உங்களுக்கு முடியல ரஜத் படிதார், தேவ்தேவ் படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட்லாம் அடிக்க தான் போவாங்க செப்பர்டு எல்லாருமே. அதில் அவருக்கு லக்கில் வந்து விக்கெட்டுன்றது அடிக்க போய் விக்கெட் எடுக்கலாம். போல்ட் ஆக்குறதோ எல்பிடபிள்யூ வாங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. பட் தூக்கி அடிப்பாங்க, அதில் கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் செகண்டாக பவுல் பண்ணால் ரவி பிஷ்னாயி ஒரு கீ பிளேயர் ட்ரம்ப் கார்ட் பிக்காக எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டனில் ஜெய்ஸ்வால் தான். துருவ் ஜூரேலுமே நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ ஜடேஜா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரைட்டில் ஃபஸ்ட் ஆர் செகண்டு பேட்டிங்லேயும் கொஞ்சம் ஆட முடியும். ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு இங்கே ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் வராங்க. அதனால் ஜடேஜா ஒரு கீ பிளேயர் இந்த மேட்ச்சில். ஸோ சூரியவன்சி நான் பும்ராவே அடிச்சிட்டேன், யாருனாலும் அடிப்புன்ற மாதிரி தான் இருப்பார். பட் டஃபியும் புவனேஸ்வர் நல்ல லைன் போடுவாங்க. பட் என்னென்னா சூரியவன்சியை வந்து நம்ம சூரியவன்சியை ட்ராப் பண்ணால் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்குது. எந்த சைடு அந்த பையன் வந்து பேட்டை விட்றாப்புலன்னு தெரில. எப்படியோ வந்து ரன்ஸுன்றது வந்துடுது. அது 6-4 வரதுனால ரொம்பவுமே நம்ம ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அடி ஆகுது. ஸோ சேஃப் பிக்காக எடுத்துக்கோங்க. லாஜிக் படி பார்த்தா டஃபிக்கும் புவனேஸ்வர் குமாரோட பாலுக்கு அவுட் ஆகணும். ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க கொஞ்சம். ஜெய்ஸ்வால் ஒரு பெட்டர் டீசன்ட் பிக்கு, ஜுரேலும் டீசெண்டான ஒரு ட்ரை தான். ஹெட்மயர் சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியான் பராக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். ஸோ கேப்டன்ஸ் கேப்டனில் ஜெய்ஸ்வால் செம்ம ஒரு ஆப்ஷனு. செகண்டாக ஜுரேயில் வந்து இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க, ஜடேஜாவை பிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லில் புவனேஸ்வர் குமார் டஃபி தான். டெத்தில் புவனேஸ்வர் குமார் செப்பர்டு போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மேட்ச்சில். சுயா சர்மா டைட்டாக போட்டாலும் ஒரு விக்கெட் தான், அதுக்கு மேலே போகிறது டவுட்டு. மங்கேஷ் யாதவ் ஆடுறாருன்னு பாருங்கள். இல்லை அபிநந்தன்றதான் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் விராட் கோலி தான். பட் பேட்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிஃபரன்ஷியல் கேப்டன்ஸ் கேப்டனில் நீங்கள் தேவ்தேவ் படிக்கலை வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் பிக்கில் ஜித்தேஷ் சர்மாவை இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா மேட்சும் டிம் டேவிட் தான் வந்து அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் விக்கெட்ஸ் போது ஜித்தேஷ் சர்மாவுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் மீடியம் பேஸ் போகிறத தூக்கி விட்டு பின்னாடி ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். செப்பர்டு செம பிக்கு இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக ஏர்லி விக்கெட்ஸோ இல்லை பவுலிங்கிலோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். குணால் பாண்டியா ரிஸ்க் இந்த மேட்ச் பிக் பண்ணுறது. புவனேஸ்வர் குமார் டஃபி மினிமம் ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துறாங்க. சேம் டைம் இங்கே சுற்றுற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அது சூரியவன்சி கண்டிப்பாக சுத்த தான் பார்ப்பார். அதேமாரி
உங்களுக்கு ஹெட்மயரும் லாஸ்ட்டில் வந்து ஹிட் பண்ண தான் பார்ப்பாரு. ஓரளவுக்கு வந்து கிடைக்கும், வாய்ப்பு இருக்கும். பிச்சுமே ரொம்ப க்ளீன் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், போன மேட்ச் மாதிரி. ஸோ பார்ப்போம். அப்படி ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அதிக பேட்டர்ஸே எடுத்துக்கோங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி டீமை செட் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ் 9 மேட்ச்சில், வென்யூவில் 44. சூரியவன்சி ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 61, வென்யூவில் 91. ஸோ பும்ராவே அடிச்சிருக்கேன். ஈஸியாக புவனேஸ்வர் குமார் அடிப்பண்ற மாதிரி அடித்தாலும் அடித்தது தான். துருவ் ஜுரேல் 31 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட். விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு, அதிலே ஒரு 20-25 பாயிண்ட் எடுத்துடுறாரு. பட் வென்யூவில் ஃப்ளாப்பு தான். ரியான் பராக்கு 198 ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 171. ஹெட்மயர் 33 ஹெட் டு ஹெட்டில். பட் அவரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுனாக வரதுனால ரிஸ்க்காக இருக்குது. பட் சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடேஜா டிஃபரன்ஷியல் வேணால் ஒரு டீசென்ட் பிக்கு. ஒரு விக்கெட் மினிமம் எடுக்க சான்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஜோஃப்ராச்சர் 3 விக்கெட் தான் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 4 விக்கெட்டு. பட் டைட்டாக பவுல் பண்ணுவார். மினிமம் ஒரு விக்கெட்டும். சப்போஸ் பேட்டிங் வர சூழ்நிலை வந்தாலும் அவரால் ஹிட் பண்ண முடியும். நேதன் பர்கர் வென்யூவில் 4 விக்கெட் எடுத்துக்கார் 2 மேட்ச்சில். தேஷ்பாண்டே 4 விக்கெட், வென்யூவில் ஒரே விக்கெட்டு. சந்தீப் சர்மா 29 விக்கெட் எடுத்துக்கார் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 5 விக்கெட். பேட்டில் வைஸ் விராட் கோலிக்கு எதிராக நிறைய டைம் வந்து சக்ஸஸாக இருந்திருக்கார். ஃப்ளிப்சார்ட்டு ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சில் 101, விராட் கோலி 34 ஹெட் டு ஹெட்டில். தேவதா படிக்கல் 62 ஹெட் டு ஹெட்டில், வென்யூ ஸ்டாட்ஸ் இல்லை. ரஜத் பட்டிதார் 5 மேட்ச்சில் 109 ரன்னு, நல்ல ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே. டிம் டேவிட்டு 109 ஹெட் டு ஹெட்டில். இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. செப்பர்டு 13 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில், செம்ம ரெக்கார்டு. ப்ளஸ் பேட்டிங் வந்தாலும் செப்பர்ட்னால் ஆட முடியும். குன்னல் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ் குறையிருப்போம், அவர் தான் முடிச்சு கொடுத்துருக்காரு. புவனேஸ்வர் குமார் 20 மேட்ச்சில் 20 விக்கெட். ஸோ டீம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேவதா படிக்கல், சூரியவன்சி ரொம்ப ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் கேப்டனேஷன் கொடுத்து விராட் கோலி தூக்கிட்டு டிம் டேவிட்டை வந்து அந்த இடத்துல இருக்கேன். ஹெட்மேன் எடுத்திருக்கேன். ஸோ அதிரடியான பேட்டர்ஸை கொண்டு வந்து கீழே பவுலர்ஸில் மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டின்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சைட் ஜெய்ஸ்வால், விராட் கோலி சேஃபஸ்ட்டு ஒரு டீமு, சேஃபான ஒரு ஆப்ஷனு. ரவி பிஷ்னாய், டஃபி, ஆச்சரு, புவனேஸ்வர் குமார். ஸோ நல்லா டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்